தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விஜயின் பிறந்த தினமான ஜூன் 22 நடத்த திட்டம் என தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்க கேட்கலாம். ஜெகநாதன், வணக்கம். இந்த தகவல் குறித்த முழு விவரங்கள் என்ன ஜெகநாத்? வணக்கம். விஜய் தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியினுடைய மாநாடு எப்போது நடக்கப் போகிறது, எங்கே நடக்கப் போகிறது என்று பல்வேறு விதமான கேள்விகளை அவரது தொண்டர்கள் சமூக வலைதளங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் இந்த மாநாடு நடக்கப் போகிறதா என்ற புதிய ஒரு விஷயத்தையும் அவர்கள் சமூக வலைதளத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு தலைமை போட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளிலும் 234 பொறுப்பாளர்களை இது நியமிக்க திட்டம் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் வழங்கப்பட்டிருக்கு என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பார்க்கும்போது கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிறதா அந்த கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டமானது நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தங்களது மாவட்டத்தில் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கட்சியினுடைய தலைமை ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. என்னவென்று பார்க்கும்போது 234 தொகுதிகளிலும் 234 பொறுப்பாளர் நியமித்து 2 கோடி உறுப்பினர் சேர்க்கையை இலக்காக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுக்காக புதிய பிரத்யேக செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த செயலியின் மூலம் வீடு வீடாக சென்று இவர்கள் அனைவரும் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் முதலில் ஈடுபடுங்கள், அதில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று பார்க்க போகிறோம். இதற்கு பின்பே மாநாட்டை பற்றி நாம் பேசலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது என்ற கட்டளையும் போட்டிருக்கிறார்கள். மேலும் கட்சியை பதிவு மட்டுமே செய்துள்ள நிலையில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவிப்பு வந்த பின்பு பல்வேறு முக்கியமான ஒரு நகர்வுகளை எடுத்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கான திட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது உண்மைதான். மதுரை, கோவை, நெல்லை, திருச்சி ஆகிய முக்கிய மாவட்டங்களில் இந்த மாநாட்டை நடத்த திட்டம் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பின்பே இந்த மாநாட்டை நடத்துவதற்கான திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அதிலும் ஜூன் மாதம் 22ஆம் தேதி நடிகர் விஜயின் அவர்களுடைய பிறந்தநாள் வருவதை முன்னிட்டு அந்த கட்சியின் தலைவர் விஜயின் பிறந்தநாள் அன்று இந்த மாநாட்டை நடத்துவதற்கான திட்டங்களை வைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.